ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொரக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன சொரக்காயா அப்படின்னு யோசிக்காமல் ஒரு டைம் இந்த சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எண்ணெயில் கடுந்த பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க. அப்புறம் உப்பு போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. 1/2 கப் தயிர் போட்டு நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்கு சொரக்காயை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவாவது வரும். அப்போ தான் நம்ம சாதத்தோடு எடுத்து சாப்பிட்றப்ப ஒரு பீஸ் மாதிரி தனியாக வரும். குட்டியாக போட்டோன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும், சொரக்காய் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் எந்த ரைஸ் வடித்து வச்சுருக்கீங்களோ, பாஸ்மதி ரைஸோ இல்லை புழுங்கல் அரிசியோ, எந்த ரைஸ் வேணால் இதுக்கு போட்டுக்கலாம். போட்டு அந்த சாதத்தோடு பெரட்டி எடுத்துருங்க. மல்லித்தலை போட்டு இறக்கிருங்க. என்கிட்ட மல்லித்தழை இல்லாதனால கஸ்தூரி மேத்தி போட்டேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குக்கரில் செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க குக்கரில். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு நீங்கள் விசில் வச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.